ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா vlogs. இன்னைக்கு நம்மளோட vlogல நம்மளோட தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சமாக சக்கரை பொங்கல் ப்ளஸ் கேசரி, மெதுவடை, இது மூணும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக வெல்லம் அதையும் எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரைஸ் குழையிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது ஏலக்காய், அதை நல்லா பொடி பொடியாக்கி அது முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு இந்த குழைய விட்டுருக்க பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொங்கலோட வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரவா கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அது நல்லா உருகின பிறகு அது கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ரவை, அதே சேம் ஈக்குவல் அமௌண்ட்டு 1 கிளாஸ் சுகர் இதையும் எடுத்துக்கலாம். எடுத்து இன்னைக்கு கலர் பொடி நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், உங்களுக்கு எல்லோ கலர், க்ரீன் கலரில் கூட அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். எது வேணுமோ அந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்ல ரவை குழையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அது கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேசரி ரெடி. இவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.
எல்லா சமையலும் முடிச்சுட்டு பூஜையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்மளோட நியூ இயர் இப்படி தான் போச்சு. லாஸ்ட்டாக பூஜை பண்ண எல்லாத்தையும் காக்காய்க்கும் வச்சு காக்காயும் சாப்பிட்டாச்சு. நம்மளோட நியூ இயர் செலிப்ரேஷன் நல்லா போச்சு. உங்களோடது எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.